தளபதி விஜய் சினிமாவை விட்டு அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ண போறேன்னு தாவேகா அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ண உடனே பல பேர் இவர் அரசியல்ல வந்துட்டாரா, இவர் இதுதான் பண்ணுவாரு, இதெல்லாம் பண்ண மாட்டாரு, இதெல்லாம் கண்டிப்பா பண்ணுவாரு, இதெல்லாம் கண்டிப்பா பண்ணவே மாட்டாரு அப்படின்னு அவரை தாண்டி எல்லாருமே பல கருத்துக்களையும் பல ப்ரெடிக்ஷன்ஸையும் முன் வச்சுட்டே இருக்காங்க. அதுல எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இப்ப ரீசெண்டா நடந்திருக்கு. அதாவது தாவேகா கட்சியில ஆதவ் அர்ஜுனா ஒரு முக்கியமான நிர்வாகியா இணைவாரு அப்படின்றது அதுக்கேற்ற மாதிரி எல்லாரோட ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயம் நடந்திருக்கு. இதை தாண்டி தாவேக்கால மற்ற கட்சியில இருந்து யார் ஜாயின் பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்க, மற்ற யாரெல்லாம் முக்கியமான நபர்களா இணைஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது Info 366. ரீசெண்டாக ஒரு புக் ரிலீஸ் ஈவெண்ட்டில் நடந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் ஆதவ் அர்ஜுனாவும் அந்த ஒரு நிகழ்ச்சியில் இருந்தாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தக்கப்புறமே எல்லாருமே சொன்னது ஆதவ் அர்ஜுனா தாவேகால போய் இணைய போறாரு அப்படின்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி ஆதவ் அர்ஜுனாவும் பார்த்தீங்கன்னா விசிகா கட்சியிலேருந்து விலகினாரு. இப்போ தாவேகாவோட ஒரு முக்கியமான பொறுப்புல நிர்வாகியா இணைஞ்சிருக்காரு. அதுக்கான ஈவெண்ட் தான் நேற்று நடந்திருந்தது. சரி, ஓகே, இப்போ ஆதவ் அர்ஜுனாவுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்க தாவேகால அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் அப்படின்ற பொறுப்பு தான் கொடுத்திருக்காங்க. சரி, இவரோட வேலைகள் என்ன, இவருக்கு இப்படி ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, ஆதவ் அர்ஜுனா தாவேகால என்ன மாதிரி வேலைகள்லாம் செய்ய போறாரு, அவரோட பொறுப்புகள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேகால இப்ப முக்காவாசி பேர் யார் இருக்காங்க, தளபதி விஜய் அவர்களுக்கு ஃபேன்ஸ் ரசிகர்களா இருந்தவங்க தான் அவங்க கட்சியில முக்காவாசி பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அரசியல் அப்படின்றது புதுசு, நிறைய பேருக்கு அது பழகின ஒரு விஷயமா இருக்கலாம். எலெக்ஷன் டைம்ல அந்த எலெக்ஷன் பூத் கமிட்டின்னு ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும், அந்த எலெக்ஷன் பூத் கமிட்டியோட வேலைகள் என்ன, எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லி தரது தான் ஆதவ் அர்ஜுனாவோட முக்கியமான வேலையா இருக்கு. இதை தாண்டி அவரோட மிக முக்கியமான பொறுப்பா என்ன இருக்குன்னா ஸ்ட்ராட்டஜி. ஆதவ் அர்ஜுனா எந்த கட்சி கூட தாவேகா கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியும், கட்சி இன்னும் மேம்படணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை போட்டு தர்றது தான் ஆதவ் அர்ஜுனாவோட மிக முக்கியமான வேலையா இருக்க போது தாவேகால. ஆதவ் அர்ஜுனா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், திமுகவை எந்த அளவுக்கு கடுமையா பேசுவாரு, திமுக மேல எந்த மாதிரி விமர்சனங்கள் வைப்பாரு அப்படின்றது. ரீசெண்டா தாவேகாவோட தளபதி விஜய் அவர்களுமே அவர் பேசின எல்லா ஸ்பீச்லயும் திமுகவை பயங்கரமா டைரக்டாவே அட்டாக் பண்ணியிருப்பாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே தாவேகால இருக்கும் போது கண்டிப்பா அது திமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் பல பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பேசக்கூடிய நிர்வாகிகளோட கருத்துக்கள்லாம் இருக்கு. சரி, இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு ஆதவ் அர்ஜுனா. காலையில தாவேகாவோட முக்கியமான பதவியை ஏத்துக்கிட்டு ஈவினிங் இப்பதான் விசிகால இருந்து வெளியேறினாரு. அந்த விசிகாவோட தலைவர் திருமாவளவன் கிட்ட அவர்கிட்டவே பாத்தீங்கன்னா போய் வாழ்த்து வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி நான் தாவேகால போய் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு இப்படி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, என்னை வாழ்த்துங்க அப்படின்ற மாதிரி. திருமாவளவன் அவர்களும் பாத்தீங்கன்னா பண்ற வேலையை கரெக்டா பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாம் பல அட்வைஸ் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்க்கும் போது இது ஒரு ஹெல்த்தி பாலிடிக்ஸா ஆதவ் அர்ஜுனா கொண்டு போறாரு, இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது தான் பார்க்குற எல்லாருக்குமே ஃபீல் ஆன ஒரு விஷயம். ஏன்னா இந்த பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹேட்ரட், வெஞ்சன்ஸ், அதுக்கப்புறம் நெகட்டிவிட்டி, எல்லாரு மேலேயும் ஒரு வன்மம், எதிர்கட்சி இது மாதிரி ஒரு பல விஷயங்கள் போயிட்டு இருக்கப்ப ஒரு ஹெல்த்தி பாலிடிக்ஸை ஆதவ் அர்ஜுனா பண்ணியிருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது தான் என்னோட கருத்துமாவே இருக்கு. இதுல என்னன்னா ஆதவ் அர்ஜுனா திருமாவளவனை மீட் பண்ண உடனே அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம், ரெண்டு கட்சிகளுமே ஒண்ணுதாங்க, ரெண்டு கட்சிகளோட கொள்கைகளுமே ஒண்ணுதான், ரெண்டு கட்சியுமே எதிரி கட்சிகள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு கருத்தை கேட்ட உடனே எல்லாருமே ஃபியூச்சர்ல விடுதலை சிறுத்தை கட்சிகள் கூட தாவேகாவோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா இது இருக்குமோ, ஃபியூச்சர்ல ஒரு கூட்டணி ஏற்படுமோ அப்படின்ற மாதிரியும் யூகிக்கிறாங்க. அது நடக்குமா நடக்காதா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இப்ப ஆதவ் அர்ஜுனா மட்டும்தான் இந்த தாவேகால ஜாயின் பண்ணாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருந்த நிர்மல் குமார் அவரும் இப்ப தாவேகாவோட ஒரு மிக முக்கியமான பதவியில பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா
துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு முக்கியமான பொறுப்பு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொறுப்பை கொடுப்பாங்க, இவர் வந்து தாவேக்கால வந்து ஜாயின் பண்ணுவாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நேத்தி வரைக்கும் ஏடிஎம்கேல இருந்தவர் இன்னைக்கு இணை பொதுச் செயலாளர் அப்படின்ற பதவியில இருக்காரு. ஸோ இதுவுமே யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபியூச்சர்ல இன்னும் பல கட்சியில இருந்து பல பேர் வந்து தாவேக்கால இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் வந்து பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து மிக முக்கியமான ஒருத்தர் தாவேக்கால இணைய போறாரு அப்படின்றது தான். அது யாரா இருக்கும் அப்படின்றதெல்லாம் கெஸ் பண்ணிட்டே இருக்கலாம். சரி, இதெல்லாம் தாண்டி மற்ற கட்சியில இருந்து ஜாயின் பண்ணவங்கலாம் தாண்டி எப்பவுமே தளபதி விஜய் அவர் கூட இருக்கவங்க தான் ஜெகதீஷ். அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து போயிட்டு இருக்கப்ப தாவேக்காவோட கொள்கை பரப்பு செயலாளர் யாருப்பா, இது வரைக்கும் அவங்கள அனௌன்ஸ் பண்ணவே இல்லையே, அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மக்கள்கிட்ட தாவேக்காவோட கொள்கைகள் இதுதான் அப்படின்னு கொண்டு போய் சேர்க்கறது மிக முக்கியமான பொறுப்பு அந்த கொள்கை பரப்பு செயலாளர் கிட்ட தான் இருக்கு. அவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே அப்படின்ற ஒரு பாயிண்ட் போயிட்டு இருக்கப்பதான் நேத்து ராஜ்மோகன் அவருக்கு வந்து கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ற பதவியை கொடுத்திருக்காங்க. இதுல இது வரைக்குமே தாவேக்காவோட நிர்வாகிகள்ல பல பேர் எல்லாருமே ஒரு நல்ல எஜுகேட்டட் வெல் ப்ரொஃபஷனல் பர்சன்ஸா தான் வந்து தளபதி விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு அப்படின்றதுல அவரோட லிஸ்ட்டை பார்க்கும் போதே நம்மளால ஃபீல் பண்ண முடியும். சர்க்கார் படத்துல வந்து எப்படி ஒரு விஷயத்த அவர் வந்து தேடி தேடி இவங்களாம் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாரோ, அவர் படத்துல பண்ணதை ரியல்லையுமே வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு கிளியரா அவரோட ஒவ்வொரு நகர்லையுமே வந்து தெரியுது. தளபதி விஜய் வந்து அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ண உடனே பாலிடிக்ஸில் இவர் என்னப்பா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி தான் பல மீம்ஸ் பார்த்துருப்போம், பல விமர்சனங்களை பார்த்துருப்போம். ஆனால் அது எல்லாத்தையுமே இப்படிலாம் கிடையாது, நான் களத்துலேயும் இறங்கி வேலை செய்வேன் அப்படின்னு பரந்தூர் ஸ்பீச்லேயே நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அவர் மட்டும் இதை பண்ணாமல் அவரோட கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும், அதுக்கு தயங்கவே கூடாது அப்படின்றது தான் அவரோட முக்கியமான கண்டிஷனாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அவரோட நிர்வாகிகள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு, களத்துல இறங்கி வேலை பாருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த. இதெல்லாம் தாண்டி 2026 எலெக்ஷன்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படின்றது தான் நம்ம மக்களா எல்லாரோட கேள்வியாமே இருக்கு. இதுல பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சில விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது 2026 எலெக்ஷன்ல தாவேகா வந்து கூட்டணி அமைக்காம தனிச்சையா தான் நான் இறங்குவேன் அப்படின்னு வந்து களம் இறங்கினாங்கன்னா கண்டிப்பா அது பொலிட்டிக்கல் சூசைடுக்கு சமம். அந்த ஒரு விஷயத்த தளபதி விஜய் அவர்கள் தாவேக்காக்கு பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரியும், இப்ப ஆதவ் அர்ஜுனா தாவேக்கால இணைஞ்சிருந்தாலும் அவரால் தன்னோட மைண்ட்ல இருக்கிறத ஓப்பனா பேசுறதுக்கான ஸ்பேஸ் அங்க இருக்காது. அப்படியே அவர் வந்து ஓப்பனா வந்து அவரோட மைண்ட்ல இருக்கிறத பேசினாலுமே அது வந்து தாவேக்காக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். தளபதி விஜய் அவர்களுக்கும் தாவேக்காவோட தலைவர் அவருக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் ஒரு சின்ன கிளாஷ் கூட வர ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை எல்லாத்தையுமே ப்ராப்பரா தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட பண்ணி தெளிவா வந்து முடிவுகள் எடுத்தாரு அப்படின்னா 2026 எலெக்ஷன்ல யாருக்குமே மெஜாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. ஒரு மாதிரி டஃப் ஃபைட்டா தான் அது இருக்கும். கண்டிப்பா அது ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸோட கருத்துக்களா இருக்கு. நீங்க விஜயோட நிலைப்பாடுகள் என்னவா இருக்கு, அவரோட நிலைப்பாடுகள் என்னவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காம Info366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then, bye from Divya.